வணக்கம். இன்னைக்கு நாம மைக்கும் எழுவின யூ ஆர் த பிராண்ட் அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். உங்ககிட்ட ஒரு திறமை இருக்கு, ஒரு நிபுணத்துவம் இருக்கு. ஆனா அத வச்சு எப்படி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது, அதுவும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைய அமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆமா, இந்த புத்தகத்தோட முதல் வரியே ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்க ஒரு பிராண்ட் உருவாக்கல, நீங்க தான் அந்த பிராண்ட். நீங்க தான் அந்த பிராண்ட். இதோட அர்த்தம் என்னன்னா, நாம விற்கிற பொருளோ இல்ல சேவையோ மட்டும் நம்ம அடையாளம் இல்ல. நாம தான் நம்மளோட உண்மையான அடையாளம். ஒரு போலி பிம்பத்தை உருவாக்குறதுல உண்மையா இருக்கிறது தான் முக்கியம்னு ஆசிரியர் சொல்றாரு. ரொம்ப சரி. அப்போ ஒரு லோகோ, ஒரு நல்ல பெயர் இதெல்லாம் தாண்டி எப்படி நாமளே ஒரு பிராண்டா மாறுறது? வெறும் பிசினஸ் ஆரம்பிக்கிறத பத்தி மட்டும் பேசாம, நம்மளோட அடையாளத்தையே ஒரு பிசினஸா மாத்துறது எப்படின்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். புத்தகத்தோட மைய கருத்தே ஒரு பிராண்ட உருவாக்கவே விட நீங்களே அந்த பிராண்டாக மாறுங்கள் என்பதுதான். கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில இதோட அர்த்தம் என்ன? ஒருத்தர் எப்படி அவரே ஒரு பிராண்டா மாற முடியும்? இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது நேர்மையையும் நம்பகத்தன்மையையும் பேசுது. ஓகே. இன்னைக்கு சோஷியல் மீடியால நிறைய பேர் வாடகைக்கு எடுத்த கார் முன்னாடி நின்னு போட்டோ போடுறாங்க, வாடகைக்கு எடுத்த வீட்டை தன்னோடதுன்னு சொல்றாங்க. ஆசிரியர் அதை கடுமையா எதிர்க்கிறார். ஆமா, அது பார்த்திருக்கோம். அப்படி ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்காதீங்க. நீங்க என்னவாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த நிலைய அடைய கடினமா உழைச்சு உண்மையா மாறுங்கன்னு சொல்றாரு. நீங்க யாருன்னு உண்மையா காட்டுறது தான் இதோட முதல் படி. எனக்கு இதுல ஒரு உவமை ரொம்ப பிடிச்சிருந்தது. கேம்ப் ஃபயர் உவமை. ஆமா, கேம்ப் ஃபயர். அதாவது ஒரு குளிரான ராத்திரியில நடுவுல எரியற நெருப்பு சுத்தி எல்லாரும் உட்கார்ந்து கதைகள் பேசி ஒரு இதமான சூழலை உருவாக்குற மாதிரி உங்க பிராண்ட் இருக்கணும்னு சொல்றாரு. ஆனா ஒண்ணு கேக்குறேன். சொல்லுங்க. இன்டர்நெட் ஒரு அமைதியான கேம்ப் ஃபயர் மாதிரி இல்லையே. அது ஒரு சத்தமான நெரிசல் அதிகமான சந்தை மாதிரி. கரெக்ட். அங்க பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் பெரிய தீப்பந்தத்தோட நிக்கும்போது நம்மளோட சின்ன கேம்ப் ஃபயர் எப்படி மத்தவங்க கண்ணுக்கு தெரியும்? ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. ஆசிரியர் அதுக்கு சொல்ற பதில், நீங்க எல்லாரையும் ஈர்க்க முயற்சி பண்ண வேண்டாம். எல்லாரையும் வேண்டாம். வேண்டாம், உங்களுக்கான சரியான நபர்களை மட்டும் ஈர்த்தா போதும். அந்த கேம்ப் ஃபயர்லேருந்து வர்ற கதைகளும் உங்க உண்மையான அனுபவங்களும் தான் அந்த ஃபில்டரா வேலை செய்யும். ஓ, அப்ப கதைகள் தான் அந்த ஃபில்டர். ஆமா, ஒரு பெரிய கார்ப்பரேட் பிராண்டால ஒரு தனிப்பட்ட நபரோட கதையையோ அவரோட வலியையோ வெற்றியோ அதே மாதிரி சொல்ல முடியாது. உங்களுடைய அந்த நேர்மை தான் அந்த சத்தமான சந்தையில உங்களுக்கான ஒரு அமைதியான இடத்தை உருவாக்கும். உங்க நெருப்பு சின்னதா இருக்கலாம், ஆனா அதோட வெப்பதனம் அது உண்மையானதா இருக்கும். சரி. அப்போ அந்த நெருப்ப பத்த வைக்கிற முதல் தீப்பொறி எங்கிருந்து வரணும்? ஒரு தனிப்பட்ட பிராண்ட உருவாக்கணும்னு நினைக்கும்போது முதல் படி என்னவா இருக்கணும்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். இதுக்கு இந்த புத்தகம் ஏதாவது வழிகாட்டுதா? நிச்சயமா. இதுக்கு தான் ஆசிரியர் PB3 ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று அறிமுகப்படுத்துறாரு. இதுதான் உங்க பிராண்டோட அஸ்திவாரம். PB3. ஆமா, இதுல மூணு சக்தி வாய்ந்த கேள்விகள் இருக்கு. என்ன அந்த 3 கேள்விகள்? முதல் கேள்வி, உங்களை எது கோபப்படுத்துகிறது? வாட் pisses you off? கோபப்படுத்துகிறதா? ஆமா. ரெண்டாவது, எது உங்கள் மனதை உடைக்கிறது? வாட் பிரேக்ஸ் யுவர் ஹார்ட்? மூணாவது, இந்த ரெண்டுல இருந்தும் வர்ற கேள்வி, நீங்கள் தீர்க்க விரும்பும் பெரிய பிரச்சனை என்ன? வாட்ஸ் த பிக் ப்ராப்ளம் யூ ஆர் ட்ரைங் டு சால்வ்? அதேதான். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. உங்களை எது கோபப்படுத்துகிறது இல்ல மனதை உடைக்கிறதுங்கிற கேள்விகள்லாம் ஒரு டைரியில எழுத வேண்டிய விஷயங்கள் மாதிரி இருக்கு. இது எப்படி ஒரு பிசினஸ் திட்டமா மாத்த முடியும்? ம். ஒருத்தர் தன்னோட உணர்ச்சிய எப்படி ஒரு பிராண்ட் செய்தியா மாத்த முடியும்? ரொம்ப நாதகத்தனமா இல்லாம எப்படி செய்யறது? அருமையான கேள்வி. இங்க தான் முக்கியமான ஒரு மாற்றம் நடக்குது. நீங்க உங்க சோகத்தையோ கோபத்தையோ உங்க வெப்சைட்ல போட போறதில்ல. ஓகே. அதுக்கு பின்னாடி இருக்கிற கொள்கையை தான் கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு, ஆசிரியர் அவரோட சொந்த வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு. ஒரு தேங்க்ஸ்கிவிங் விடுமுறைக்கு அடுத்த நாள், அதாவது பிளாக் ஃப்ரைடே அன்னைக்கு அவரோட குடும்பம் மொத்தம் வீட்ல சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஆமா. ஆனா அவர் மட்டும் அவங்கள விட்டுட்டு ஆபீஸ் போக வேண்டிய கட்டாயம். அப்போ அவருக்கு பயங்கர கோபம் வந்திருக்கு. என் நேரத்தை மேலேயும் என் சுதந்திரத்தை மேலேயும் எனக்கே உரிமை இல்லையாங்கிற கோபம் தான் அது. ஓ, அப்போ அவரோட பிராண்ட் செய்தி, எனக்கு என் முதலாளி மேல கோபம்னே இல்ல. இல்லவே இல்ல. கரெக்ட். அவரோட பிராண்ட் ஐடி சுதந்திரம் மற்றும் கட்டுப்பாடு. ஆஹா. மக்கள் அவங்க நேரத்தையும் வாழ்க்கையையும் அவங்களே கட்டுப்படுத்தணுங்கிற கொள்கை தான் அங்கிருந்து வருது. அதே மாதிரி மனதை உடைத்த விஷயமா அவர் சொல்றது, தினமும் காலையில பஸ் ஸ்டாப்ல சோகமான முகத்தோட நிக்கிற மக்களை பார்த்தது.
ம். இவ்வளவு திறமை இருந்தும் இவங்க ஏன் பிடிக்காத வேலையில சிக்கி தவிக்கிறாங்கன்னு நினைச்சு வருத்தப்பட்டிருக்காரு. அப்போ இதிலிருந்து அவர் தீர்க்க நினைச்ச பெரிய பிரச்சனை, மக்கள் தங்களுக்கு பிடிக்காத வேலையிலிருந்து வெளிய வந்து அவங்களுடைய நிபுணத்துவத்தை வச்சு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு தொழிலை உருவாக்கி சுதந்திரமா வாழ உதவுறது. வாவ்! அந்த 3 கேள்விகளும் எப்படி ஒன்னோட ஒன்னு இணையுதுன்னு இப்ப தெளிவா புரியுது. சரியா சொன்னீங்க. இந்த PB3 தான் உங்க பிராண்டோட இதயம். நீங்க என்ன செய்றீங்கங்கிறத விட நீங்க ஏன் செய்றீங்கங்கிறது தான் மக்களை உங்களோட இணைக்கும். சரி, நம்ம கிட்ட இப்போ ஒரு தெளிவான கண்ணோட்டம், ஒரு நோக்கம் இருக்கு. ஆனா இதை எப்படி மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது? இங்க தான் கதைகளோட பங்கு வருதா? ஆமாம், எக்ஸாக்ட்லி. உங்க கண்ணோட்டத்தை வெறும் தகவல்களா சொன்னா அது சீக்கிரமே மறந்துரும். ஆனா அதையே ஒரு கதையா சொன்னா அது மத்தவங்க மனசுல ஆழமா பதியும். ம். ஆசிரியர் ஒரு அருமையான வார்த்தையை பயன்படுத்துறாரு. பிளெண்டர் கிரே. பிளெண்டர் கிரே. பிளெண்டர் கிரே. அதாவது எல்லா வண்ணங்களையும் ஒன்னா கலந்தா ஒரு மாதிரி தனித்துவமே இல்லாத சாம்பல் நிறம் வரும்ல, அந்த மாதிரி கூட்டத்தோட கூட்டமா இல்லாம உங்களை தனிச்சு காட்டுறது. உங்க கதைகள் தான். ஆமா, உங்க கதைகள் தான். இந்த புத்தகம் 3 வகையான கதைகளை நம்ம எப்போதும் தயாரா வச்சிருக்கணும்னு சொல்லுது. நிறுவனர் கதை, அதாவது ஃபவுண்டர் ஸ்டோரி, ஆமாம், வணிக கதை, பிசினஸ் ஸ்டோரி, அப்புறம் வாடிக்கையாளர் கதை, கஸ்டமர் ஸ்டோரி. இது 3 எதுக்கு தனித்தனியா தேவை? ஒரு நல்ல நிறுவனர் கதையே எல்லாத்தையும் சொல்லிடாதா? இது ஒரு நல்ல சந்தேகம். ஆனா ஒவ்வொன்னுக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கு. நிறுவனர் கதை உங்களோட ஏன் என்ற கேள்விக்கு பதில் சொல்லும். ஏன்? உங்களை எது கோபப்படுத்துச்சு, எது உங்க மனசை உடைச்சதுங்கிற கதையை சொல்றது மூலமா மக்கள் உங்களோட ஒரு தனிப்பட்ட உறவை ஏற்படுத்துவாங்க. சரி, அப்போ வணிக கதை அது என்ன சொல்லும்? வணிகக் கதை உங்களுடைய என்ன மற்றும் எப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லும். அதாவது நீங்க தீர்க்க நினைக்கிற அந்த பெரிய பிரச்சனை என்ன, அதை உங்க நிறுவனம் எப்படி தீர்க்குதுங்கிறத இது விளக்கும். இது உங்க நிறுவனத்தோட நோக்கத்தை தெளிவுபடுத்தும். கடைசியா வாடிக்கையாளர் கதை. இதுதான் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. ஏன்னா இதுதான் உங்க சேவையோட மதிப்பை நிரூபிக்கிற சாட்சி. ஒரு சோஷியல் ப்ரூஃப் மாதிரி. ஆமா. உங்களுக்கு முன்னாடி உங்க வாடிக்கையாளர் எப்படி இருந்தாங்க, உங்ககிட்ட வந்த பிறகு அவங்க வாழ்க்கை எப்படி மாறுச்சுங்கிறத சொல்ற கதை இது. இந்த 3 கதைகளும் ஒன்னா சேரும்போது உங்க பிராண்ட் மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உருவாகும். அப்போ நம்ம கிட்ட நோக்கமும் இருக்கு, அத சொல்றதுக்கு கதைகளும் இருக்கு. இனிமேலாம் சுலபம் தானே? நாம உடனே பிசினஸ் ஆரம்பிச்சு ஜெயிக்க வேண்டியதானே? சிரிக்கிறார். கேஷ்கா அப்படியா இருந்தா? ஆசிரியர் இங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார். என்ன அது? ஒரு தனிப்பட்ட பிராண்ட உருவாக்குற பயணம் ஒரு நேர்கோட்டுல போகாது. அதுல நிறைய மேடு பள்ளங்கள் இருக்கும். இத விளக்க அவர் தனிப்பட்ட பிராண்டின் பாதை, த பாத் ஆஃப் த பர்சனல் பிராண்ட்னு ஒரு வரைபடத்தையே காட்டுறாரு. அதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா பட்ட ஒரு இடம் கவனத்தின் பள்ளத்தாக்கு, த வேலி ஆஃப் ஃபோக்கஸ். கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு. அது என்ன? அது நீங்க ஒரு பொதுவான தலைப்பிலிருந்து ஒரு குறிப்பிட்ட துறையில உங்க கவனத்தை குவிக்கும்போது உங்களை பின்தொடர்பவர்கள்ல ஒரு பெரிய கூட்டம் உங்களை விட்டு விலகி போகும். அதுதான் அந்த பள்ளத்தாக்கு. அப்படியா? ஆசிரியர் அவரோட இசை வாழ்க்கையிலிருந்து மார்க்கெட்டிங் துறைக்கு மாறினப்போ அவரை இன்ஸ்டாகிராம்ல பின்தொடர்ந்தவங்கள 90% பேர் அவரை அன்ஃபாலோ பண்ணிட்டாங்களாம். 90%? அது பேரழிவு மாதிரி இல்லையா? பெரும்பாலானவங்க அது ஒரு பெரிய தோல்வியா நினைச்சு முயற்சியே கைவிட்டுடுவாங்க. ஆமா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய மனரீதியா எப்படி சமாளிக்கிறதுன்னு ஆசிரியர் ஏதாவது சொல்றாரா? உங்க ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கை ஹுருஹுருன்னு குறையும் போது எப்படி தைரியமா இருக்கிறது? அவர் சொல்றாரு, போனவங்க உங்க புதிய பயணத்துக்கான சரியான ஆடியன்ஸ் இல்ல. ஓகே. இது ஒரு வடிகட்டுற செயல்முறை. நீங்க அந்த 90% போனதை பத்தி கவலைப்படாம மிச்சம் இருக்கிற 10% பேர் கொடுக்கிற ஆதரவுல கவனம் செலுத்தணும். அவங்க தான் உங்க உண்மையான சமூகம். அவங்க தான் கோர் ஆடியன்ஸ். அவங்க தான் அவங்களோட சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுறது மூலமா அந்த பள்ளத்தாக்குல இருந்து மெதுவா மேல வர முடியும். அந்த எண்ணிக்கைங்கிறது வெறும் வேனிட்டி மெட்ரிக். ஆனா அந்த உண்மையான ஆதரவு தான் உங்க பிசினஸ் உருவாக்கும். இது ரொம்ப முக்கியமான பாடம். அப்போ இந்த கடினமான பயணத்துக்கு வழிகாட்டத்தான் அந்த 8 படி வரைபடத்தை பிராண்ட் நியூ ப்ளூ பிரிண்ட கொடுத்திருக்காரா? ஆமா, கண்ணோட்டம், கதைகள், தளம், நிலைப்பாடு, தயாரிப்புகள், விலை, விற்பனை, கூட்டாளிகள்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கே. ஆமா. அந்த வரைபடம் தான் நம்மளோட ஜிபிஎஸ் மாதிரி. இதுல இருக்கிற மிக முக்கியமான கொள்கை, வெற்றி என்பது ஒரே நேரத்தில் நிகழ்வதல்ல, அது படிப்படியானது. சீக்வென்ஷியல். ஆமா, இதுல இருக்கிற ஒவ்வொரு படியையும் வரிசைப்படி தான் செய்யணும். கொஞ்சம் நிறுத்துங்க. இந்த லிஸ்ட் நல்லா இருக்கு, ஆனா இத பாக்கும்போது கொஞ்சம் மலைப்பா இருக்கு. உதாரணத்துக்கு தளம், பிளாட்ஃபார்ம்னு சொல்றாரு.
இன்னைக்கு டிக்டாக், யூடியூப், நியூஸ்லெட்டர், பாட்காஸ்ட்னு 1000 விஷயங்கள் இருக்கு. ஆமா, இதுல சரியான தளத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அத பத்தி அவர் ஏதாவது சொல்றாரா? கண்டிப்பா. அவர் சொல்றது, உங்க இயல்பான தகவல் தொடர்பு முறை எதுவோ, உங்க வாடிக்கையாளர்கள் எங்க அதிகமா இருக்காங்களோ அந்த தளத்தை தேர்ந்தெடுங்க. ஓகே. நீங்க நல்லா எழுதுவீங்கன்னா ஒரு பிளாக் இல்லனா நியூஸ்லெட்டர் ஆரம்பிங்க. நல்லா பேசுவீங்கன்னா பாட்காஸ்ட் இல்லனா யூடியூப் சேனல். செய்யற பெரிய தப்பே ஒரே நேரத்துல எல்லா இடத்துல இருக்க முயற்சி பண்றதுதான். அது முடியாது. முடியாது. முதல்ல ஒண்ணுல ஆரம்பிச்சு உங்க கேம்ப் ஃபயரை அங்க உருவாக்குங்க. அதுக்கப்புறம் மத்த இடங்களுக்கு விரிவுபடுத்தலாம். இது ஒரு நல்ல தெளிவு கொடுக்குது. அப்போ நிலைப்பாடு, அதாவது பொசிஷனிங் தெரியாம தயாரிப்பு, ப்ராடக்ட் உருவாக்க கூடாது. அதே மாதிரி ஒரு தயாரிப்பு இல்லாம விலை, பிரைசிங் நிர்ணயம் பண்ண முடியாது. ஓகே, அந்த வரிசையோட முக்கியத்துவம் இப்ப புரியுது. சரியா சொன்னீங்க. ஒவ்வொரு படியும் அடுத்த படிக்கு அஸ்திவாரம் போடுது. அவசரப்பட்டா கோபுரம் சரிஞ்சிடும். சரி, நம்ம எந்த வகையான நிபுணர்னு புரிஞ்சுக்கிறது கூட முக்கியம்னு புத்தகம் சொல்லுது. ஹவு டு பிரனியோர், ஐடியா பிரனியோர்னு 2 வகையில பத்தி பேசுறாங்க. இது என்ன? ஹவு டு பிரனியோர்ங்கிறவரு ஒரு தெளிவான பிரச்சனைக்கு படிப்படியான தீர்வுகளை வழங்குறவரு. உதாரணமா, எப்படி எடையை குறைப்பது, எப்படி பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதுன்னு சொல்லிக் கொடுக்கறவங்க. ஓ, ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு கொடுக்கறவங்க. ஆமா, இவங்களுக்கு போட்டி அதிகமா இருக்கும். ஏன்னா இன்டர்நெட்ல ஹவு டு தேடுறவங்க கோடிக்கணக்கில் இருக்காங்க. அப்போ ஐடியா பிரனோர் இவங்க தான் ஆட்டத்தையே மாத்துறவங்க. ஐடியாப்ரனர் ஒரு புதிய கண்ணோட்டத்தையோ தத்துவத்தையோ அறிமுகப்படுத்துவாங்க. மக்களுக்கு தங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதே தெரியாதப்போ முதல்ல அதை புரிய வைக்கிறதே இவங்க வேலை தான். மேரி காண்டோ ஒரு நல்ல உதாரணம்னு நினைக்கிறேன். கரெக்ட். அவங்க வீட்டை எப்படி சுத்தம் செய்வதுன்னு சொல்லிக் கொடுக்கல. உங்களுக்கு மகிழ்ச்சியை தராத பொருட்களை தூக்கி எறியுங்கள்னு ஒரு புதிய தத்துவத்தையே உருவாக்குனாங்க. அருமையான உதாரணம். அதே மாதிரி தான் பிரெனே பிரவுன். அவங்க பாதிப்புக்குள்ளாகும் தன்மையோட வல்னரபிலிட்டியோட சக்தியை பத்தி பேசினாங்க. அது வரைக்கும் அது ஒரு பலவீனமா பார்த்துட்டு இருந்த சமூகத்துக்கு அது ஒரு புதிய சிந்தனை. இவங்க தான் ஐடியாப்ரனோர்கள். நான் நிச்சயமா ஒரு ஹவு டு பிரனோர் தான். என் முதல் யோசனையே ஒரு செக்லிஸ்ட் உருவாக்குறதா தான் இருக்கும். பிரெனே பிரவுன் மாதிரி ஒரு ஐடியா பிரனர் ஆகுறது ரொம்ப கடினமான பாதை மாதிரி தெரியுது. ஆமா, நீங்க வெறும் தீர்வை விக்கல, முதல்ல மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னே நம்ப வைக்கணும். ஆமா. அதனால அவங்களோட மார்க்கெட்டிங் உத்தியும் வித்தியாசமா இருக்கும். ஒரு ஹவு டு பிரனர் நேரடியா தன்னோட கோர்ஸை விற்கலாம். ஆனா ஒரு ஐடியா பிரனர் முதல்ல தன்னோட கருத்தை பரப்பணும். ஒரு விழிப்புணர்வை உருவாக்கணும். ஆமா, அதுக்கு ஒரு புத்தகம், ஒரு டெட் டாக், இல்ல நம்ம மாதிரி ஒரு பாட்காஸ்ட் தேவைப்படலாம். அவங்க முதல்ல ஒரு இயக்கத்தை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் அதுல இருந்து ஒரு பிசினஸை உருவாக்குறாங்க. அப்போ இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள் எல்லாம் தொகுத்து பார்த்தா, ஒரு பிராண்ட உருவாக்குறதுங்கிறது வெறும் பிசினஸ் சுத்தி மட்டும் இல்ல, அது நாமளே கண்டறியிற ஒரு பயணம். நிச்சயமா. நீங்க யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்க கதைய தைரியமா சொல்லி உங்க பயணத்தை படிப்படியா கட்டமைக்கிறது தான் முக்கியம். ஆமா, இந்த புத்தகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி, மார்க்கெட்டிங் என்பது ஒரு விற்பனையை முடிப்பது பற்றியதல்ல, அது ஒரு உறவை தொடங்குவது பற்றியது. அது ஒரு உறவை தொடங்குவது பற்றியது. அந்த உறவோட அடித்தளம் தான் உங்க நேர்மை, உங்க கண்ணோட்டம், உங்க கதைகள். ஆசிரியர் கேட்கிற ஒரு கேள்வி ரொம்ப ஆழமானது. நீங்கள் யாருக்கு சேவை செய்ய விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு சேவை செய்ய நீங்கள் யாராக மாற வேண்டும். இது வெறும் பிசினஸ பத்தி இல்ல, நம்மளோட தனிப்பட்ட வளர்ச்சிய பத்தியும் பேசுது. நிச்சயமா. உங்க பிராண்ட் வளர வளர நீங்களும் ஒரு சிறந்த மனிதரா வளருவீங்க. அதுதான் இந்த பயணத்தோட உண்மையான வெற்றி. அப்போ நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்காக ஒரு இறுதி எண்ணம். இந்த வாரம் எதையாவது விற்பனை செய்யணுங்கிற நோக்கத்தோட இல்லாம உங்க உண்மையான தனித்துவமான கண்ணோட்டத்தை பகிர்ந்து கொள்வதற்காக மட்டுமாவது ஒரு புதிய உறவை உங்களால தொடங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க.